எத்தனை பேருக்கு அரை பக்கம் தமிழை எழுதி கொடுத்தால் சரளமின்றி படிக்க தெரியும் அல்லது தமிழில் எழுத தெரியும்? இது ஒரு கேள்வியா? கேட்டலாமா? எத்தனை பேருக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழ்ல எழுதி இருக்கிறத சரளமா படிக்கிறதுல சிரமம் இருக்கும்? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. எனக்கு கஷ்டங்க அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கும். இல்ல படிக்க முடியும்ன்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் அவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், கையை தூக்க சொன்னார். உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா, தமிழ் படிக்க தெரியுமா? முதல்ல அவங்க கட்சி தான் எங்களை எழுதக்கூடாது படிக்க கூடாது, நீங்க எல்லாம் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்துக்கு போங்கன்னு சொல்லுது. அவையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களில் சமஸ்கிருதம் எழுத பேச யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. பாருங்க சார், யாருக்குமே தெரியாது. அது ஒரு செத்து போன மொழி. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காடிங்க. செத்து போன மொழிக்கு 2537 கோடி ஒதுக்கி இருக்காங்க. என்னடி இது? தமிழுக்கு வெறும் 9 கோடி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போன வருஷத்துக்கு நிதியே ஒதுக்கல. என்னடா புத்தலாட்டாது? பெங்களூர்ல ஒரு வாடகை கட்டடத்துல தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? அதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு மையத்தை அமைத்துக் கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இரண்டாவது ஒரு அடி அடிச்சார். நாங்கள் தான் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை சென்னை கொண்டு வந்தோம். அவள் எப்படிப்பட்ட கிரிமினல் இருப்பா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2006 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சென்னைக்கு நடுவுல கொண்டு வந்தாரு. உண்மை. 10 வருஷமா நிதி கொடுக்கல. அவங்க தான் தமிழை வளர்க்கறாங்களா? சக்கரன்னு எழுதி பேப்பர்ல நக்கனா இனிக்குமா? என்ன பண்ண சார்? அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு ரிப்பன் பில்டிங்ல தமிழ் வாழ்கன்னு ஒரு லைட்டை போட்டா தமிழ் வாழ்ந்துருமா? திருநங்கைகள் ஆதி திராவிடர் தமிழ் வழியில் பயின்றோர் ஆகியோருக்கான அறிவிப்புகளும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்று ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனா 4.25 ஆண்டுகள் சும்மா இருந்துட்டு எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. கடைசி 3 மாசத்துல இந்த மண்ணிற்காக உழைப்பதை போல. தம்பி, உனக்கு விவரம் தெரியும்னா அமைதியா இரு. நீ மற்றவங்களையும் கெடுக்கிற. ஸ்டாலின் அங்கிள் வந்து நாள்தோறும் போடுகிற அந்த கண்காட்சி இருக்கு பாருங்க. பால் குடித்துக் கொண்டிருக்கிற பால்வாடி பையன் விஜயை பத்தி கூட நிறைய பேசலாம். பால் குடித்துக் கொண்டிருக்கிற பால்வாடி பையன் விஜயை பத்தி கூட நிறைய பேசலாம். நான் அதெல்லாம் பேச விரும்பல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு அண்ணன் விஜய் அவர்களால் வழி பிறந்து விட்டது. தயவு செய்து சொல்றேன் மணி, போய் நக்கணும்னா நீ எங்கடா போய் நக்கு. போய் ஓரத்துல மழை இருக்கும். இப்போ நாங்க கூட ஒரு 50 டாய்லெட் போட்டுக்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். வந்து நக்கிட்டு போ.